ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல. வீட்டில் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அதனால வீடியோ போட முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வந்து டெய்லி கண்டிப்பாக வீடியோ போட்டுருவேன். இனிமேல் நம்மளோட சேனல் பார்க்குறவங்க எல்லாரும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கி தான் சீக்கிரம் வெள்ளிக்கிழமை காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சிருக்கோம். நம்ம மாமியா என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் சீக்கிரம் எந்திரின்பா. இன்றைக்கி ஒரு வேலையாக சீக்கிரம் எழுந்திரிச்சாச்சு. எல்லா வேலையும் வரதுக்கு முன்னாடி முடிச்சிடுவோம். இன்றைக்கி அது ஏதாவது பாராட்டலான்னு பார்ப்போம். நம்மளை வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் எதிர்பார்ப்போமே பாராட்டு கிடைக்கிறாங்க. என்னடா இது அதிசயமா இருக்கு. என் மருமகளா இது? காலையில சீக்கிரம் எழுந்து எல்லா வேலையும் செய்யறா. இவ இப்படி இருந்தா நல்லா தான் இருக்கும். எதுக்கு இப்படி பண்றான்னு பாப்போம். ஏத்தே, குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா தே? வாங்க தே, காஃபி குடிக்கலாம். காஃபி கொடுத்துறேன். ஏத்தே, இந்தாங்க தே, காஃபி குடிங்க. காஃபி போடுறேன்னு இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கமா வந்து நிக்கிற. சும்மா தே. காஃபி நல்லா போட்டிருக்கியா இல்லை கல்லணி தண்ணி மாதிரி போட்டிருக்கியா? அது சரி, என்ன காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிட்ட? இப்பெல்லாம் நீ எந்திரிக்க மாட்டியே. காலையில் சீக்கிரம் எந்திரிச்சதும் இல்லாமல் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்க. அதிசயமால இருக்கு இன்னைக்கு. ஆமாத்தே, காலையில் உங்கள் மகன் வாக்கிங் போகலான்னு 6 மணிக்கு அலாரத்தை வச்சுட்டு படுத்துருப்பார் போல். அந்த மனுஷன் என் காது கிட்ட ஃபோனை வச்சுட்டு படுத்துருச்சு. காலையில் 6 மணிக்கு என் காதுக்குள்ளே வந்து அலாரம் வச்சுட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நான் எங்கிட்ட தூங்குறது. அதுக்கப்புறம் நானும் திரும்பி பார்த்து தூக்கமே வரல. அதுதான் சீக்கிரம் எந்திரிக்கலாம்னு எந்திரிச்சிட்டேன். நீங்களும் ரொம்ப நாளாக காலையில் வெள்ளை எந்திரி சூரிய உதயத்தை ஒரு நாளாவது பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. சரி, இன்னைக்கு இந்த சூரியன் எந்த பக்கம் தான் உதிக்குதுன்னு பார்த்துருவோன்னு எந்திரிச்சிட்டேன். சரி, டெய்லி நம்ம இப்படியே எந்திரி. என்ன ஒரு நாள் காலையில் இந்த குளிரில் எழுந்து கை காலெலாம் விடவிடந்து, இதில் வேற டெய்லி இந்த கிழமைக்கு சீக்கிரம் எந்திரிக்கணுமா? சரி தே. ஆமாம், ராசி எங்கே எழுந்து ஓடிட்டானா? என்னது? காலையில் டெய்லி எழுந்து ஓடுவானே, ஓடிட்டானா? ஓகே, அது பேர் ஓடுறது தே, ட்ராக்கிங். ஏதோ ஒன்று, ஏதாவது தப்பாக சொன்னால் உடனே கிளாஸ் எடுக்க வந்துடுவா. என்ன அம்மா, சின்ன பொண்ணு, காலையிலே வெள்ளை நினச்சி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க? வாடா வா, நீ காலையில் எழுந்து நடக்க போலையா? அது வந்துமா, நடக்கலாம் தாம்மா. நைட்டு அலாரம் ஃபோனில் செட் பண்ணிட்டு படுத்தேன். என்னன்னே தெரியலம்மா, அலாரம் அடிக்கவே இல்லை. ஏண்டா, நீ அலாரம் வைக்கிற லட்சணம் எங்களுக்கு தெரியாதா? காலையில் 6 மணிக்கு அலாரம் வைக்கணும்னா சாயங்காலம் 6 மணிக்கு அலாரம் வச்சு படுத்திருப்ப. இதில் சொல்கிறேன், அலாரம் வச்சேன், அடிக்கலை. அவள் பக்கத்தில் ஃபோனை வச்சா எப்பட்றா உனக்கு கேட்கும்? அதனால அவள் சீக்கிரம் எழுந்து இன்றைக்கி நின்றுக்கிட்டு இருக்கா நடுமறை மாதிரி. சரி, அதை விடு. நீ ஆஃபீஸ் போகையில் என்னை அந்த பேங்க்கில் இறக்கி விட்டுரு, சரியா? என்னம்மா, பணம் ஏதாச்சும் தேவைப்படுதா சொல்லுமா, நான் ஏடிஎம்ல எடுத்துகிட்டு வந்து தர்றேன். டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நம்ம செல்வி வீட்டில் ஃப்ரிட்ஜ் ரொம்ப நாளாக ரிப்பேராக இருக்கான். அவளுக்கும் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கி கொடுக்கணும்டா. அதுக்கு தான். அதுக்கு என்னம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்குது. அங்கே இப்போ நியூ இயர் ஆஃபர் போடுவானுங்க. அப்போ போய் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம், சரியா? இன்னைக்கு ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்க. அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, அது மத்தியானத்துக்கு அப்புறம் தான். நம்ம காலையிலே போயிட்டு வந்துடலாம். உங்கள் அப்பா மகனே, போன வாரம் நான் ஆன்லைனில் ஒரு 1000 ரூபாய்க்கு சுடிதார் ஆர்டர் பண்ணதுக்கு காசு கேட்டதுக்கு காசு இல்லைனா, இப்போ அவன் தங்கச்சிக்கு மட்டும் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் கேட்குதா? இருக்கட்டும் பார்த்துக்கிறேன். அண்ணே, மதினி, அம்மா, என்ன எல்லாரும் காலையிலே சீக்கிரம் எழுந்து ஏதோ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது? அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரியே கேட்பா. நீ ஃப்ரிட்ஜு கேட்டியாமே செல்வி, அதுதான் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாண்ணே, என் வீட்டில் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிடுச்சு. இந்த மனுஷனை வாங்கித்தாங்கன்னா வாங்கியே தரமாட்டேங்கிறாரு. அதனால தானே அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுதான் அம்மா உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். இருக்கட்டும் செல்விம்மா, நீ கிளம்பு, நானும் வர்றேன். நம்ம போய் ஃப்ரிட்ஜ் பார்த்து வாங்கிட்டு வரலாம். சரிண்ணே. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கிற? போய் இட்லி சுட்டு தக்காளி சட்னி வை போ. மக வரதுக்கு முன்னாடி நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா, அதுக்குள்ளாடி கிறுக்கு பிடிச்சிச்சு. பாட்டி, நம்ம போய் கிளம்புவோம். சரிம்மா. சின்ன பொண்ணு, அம்மா சொல்லியிருக்காங்களே இட்லி சுட்டு சட்னி வைக்க சொல்லி, போய் செய்ய போய் ஏன் உட்காந்துட்டு இருக்க வந்து? இட்லி சுட்டு சட்னி வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஒரு வாரமாக வீட்டில் மிக்ஸி ரிப்பேர் தெரியுமா நமக்கு? நானும் ஒரு வாரமாக கையில் அரைச்சி கை வலிக்க உமக்கு, உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் தங்கச்சிக்கு எல்லாருக்கும் இட்லி சுட்டு வச்சுட்டு இருக்கேன். சட்னி வச்சு விதமாக சுட இட்லியை சாப்பிட்டு சின்ன பொண்ணு இட்லி பத்தல, இன்னொரு 2 இட்லி, இன்னும் சட்னி. இந்த சட்னி தானா, இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 சட்னி அரைக்கலாம்ல அப்படின்லாம் சொல்ல தெரியுதுல்ல உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும். அதுக்கு என்ன சின்ன பொண்ணு பண்ணணும் இப்போ? நான் எனக்கு தெரியாது. நீ உன் தங்கச்சிக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்க போகையில் எனக்கும் மிக்ஸி வேணும். மிக்ஸியோட வர்றதா இருந்தால் நீ வா, இல்லைன்னா அப்படியே ஓடிடு. அது எப்படி சின்ன பொண்ணு, ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கே கையில் இருக்க காசு பத்தாது, இதில் வேற மிக்ஸி எப்படி வாங்குறது? அப்போ நீ ஃப்ரிட்ஜ் வாங்க வேணாம், மிக்ஸி வாங்க வேணாம். அம்மா வந்தால் திட்டுவா. அவள் எல்லா நாளும் இங்கே தான் இருக்கா, வீட்டுக்கு போகிறதே இல்லை. போனாலும் அடுத்த 2 நாள் ஓடியாந்துடுறாங்க. அவளுக்கு எதுக்கு ஃப்ரிட்ஜ், அதுவும் டபுள் டோர் ஃப்ரிட்ஜாமா? இப்போ நான் என்னதான் சின்ன பொண்ணு பண்ணட்டும்? எனக்கு தெரியாது. அவளுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கினா எனக்கு மிக்ஸி வேணும். சரி சின்ன பொண்ணு,
நான் எப்படியாவது வாங்கி கொடுத்துட்றேன். யோ நில்லு. என்னம்மா சின்ன பொண்ணு? இங்கே பாரு, உங்கள் அம்மா கேட்பா இப்போ எதுக்குடா மிக்ஸி அம்மிலியா அரைக்கட்டும்னு. நீ ஏன் வாங்கி தர மாதிரி வாங்கி கொடுக்கணும். அதை விட்டுட்டு சின்ன பொண்ணு தாம்மா கேட்டா அவனால் அம்மியில் அரைக்க முடியலையா அப்படின்னு நாங்கள் போய் ஏதாவது கதை அளந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் இருக்கும் உனக்கு. ஆளை விடுமா சாமி, கண்டிப்பாக நான் மிக்சியோட தான் வருவேன்.